மேடம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். யார் நீங்களா? எங்க இருந்து வரீங்க? என் பேர் ருக்மணி மேடம். நாங்க இங்கதான் ரெடில்ஸ் மார்க்கெட் பக்கத்துல குடியிருக்கோம். சரி மேடம், நாங்க சிறகுகள் ஆட்டோ சங்கத்தை சேர்ந்தவங்க. இங்கதான் ரெடில்ஸ் கிட்ட நாங்க சங்கம் வச்சிருக்கோம். நான் தான் இந்த சங்கத்தோட தலைவரா இருக்கேன். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்னோட மருமக தனலட்சுமி இவங்க சங்கத்துல தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா. மத்தியானம் சவாரிக்கு போனா இன்னும் அவ வீடு வந்து சேரல. போன் பண்ணாலும் அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எப்போ எங்க போறதா இருந்தாலும் வீட்ல ஒரு தகவல் சொல்லிடுவா ஆமா மேடம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் எந்த தகவலும் சொல்லல மேடம். அதான் எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. உங்ககிட்ட சொன்னா நீங்க உதவி பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். பேர் என்ன சொன்னீங்க? தனலட்சுமி மேடம். எந்த ஏரியால வண்டி ஓட்டுறாங்க? இங்கதான் ரெடில்ஸ் ஏரியா. இவங்க சங்கத்துல தான் இருக்கா மேடம். நைட் சவாரிலாம் போவாங்களா? ரெகுலரா போவாங்க. அவங்க நைட் சவாரிலாம் போவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நைட்டு தானே ஆயிருக்கு. ஒருவேளை சவாரிக்கு போயிருக்கலாம்ல? இல்லைங்க, எப்பவுமே நைட்டு சவாரி போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நைட் சவாரிக்கு போவாங்க. வீட்டுக்கு வராம அவ எங்கேயுமே போனது கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு போயிருக்கலாம்லம்மா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் அவ செய்ய மாட்டான். போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அட, சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்குமா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வீட்டை விட்டு வெளியவே போகாத பொண்ணு திடீர்னு காணாம போயிடுச்சுன்னா பயப்படலாம். ஆனா நீங்க சொல்ற பொண்ணோட வேலையே ராத்திரி முழுக்க ஊர் சுத்துற வேலை தானே. அதாவது ஆட்டோ ஓட்டுறத சொன்னேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை காணோன்னதும் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதற முடியாதுமா. ஏதாவது சவாரி போயிருக்கலாம், ஆட்டோ ரிப்பேர் ஆயிருக்கலாம், ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். ஆமா, வண்டி நல்ல வண்டியா இல்ல வண்டி ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா? ஆமாங்க மேடம், வண்டி அப்பப்போ கொஞ்சம் வேலை வைக்கும். அப்புறம் என்ன, எங்கேயாவது போயிருப்பாங்க, வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும், ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், அதனால உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாம போயிருக்கும். ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணாம வீட்டுக்கு போங்க, நல்லபடியா வந்து சேருவாங்கம்மா. ஒருவேளை காலையில ஆகியும் வரலனா அப்ப வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். போமா, போயிட்டு வாங்க.